கிப்டி, இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களின் முதல்வர்கள், டிஜிபிக்கள், தலைமைச் செயலாளர்கள் ஆகியோரிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அவசர ஆலோசனையை தற்போது மேற்கொண்டிருக்கிறார். நேற்று நள்ளிரவில் நடைபெற்ற அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் படைகளின் முன்னகர்வு மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லையோர பகுதிகளில் உள்ள மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் என்ன நிலவரம் மற்றும் அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள், தலைமைச் செயலாளர்கள், டிஜிபிக்கள் ஆகியோருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மாநில எல்லையோர நிலவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். அந்த பகுதிகளில் என்னென்ன ராணுவ ரீதியான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, மற்றபடி பாகிஸ்தான் படைகளின் நகர்வு ஆகியவற்றின் விவரங்கள், அவசர கால அந்த சைரன் ஒலி, பொதுமக்களை வெளியேற்றுதல், தாக்குதல் நடைபெற்றால், பதிலடி தாக்குதல் நடைபெற்றால் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த முக்கியமான பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் தவிர வடகிழக்கு மாநிலங்களான அந்த சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களிலும், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம் உள்ளிட்ட அந்த எல்லையோர மாநிலங்களிலும், வடகிழக்கு எல்லையோர மாநிலங்களிலும் இந்த ஆலோசனையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர அடிப்படையில் இப்போது நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் எல்லையோர மாநிலங்கள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள அந்த ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதியில் உள்ள அந்த பகுதிகளில் என்னென்ன ராணுவ நிலைகள் அங்கு முன்னகர்த்தப்பட்டு வருகின்றன, அவர்கள் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மாநில அரசு அந்த ராணுவத்தினருக்கும் துணை ராணுவ படையினருக்கும் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு, அவசரகால உதவிக்கு மற்றும் எதிரி படைகள் அங்கு தாக்குதல் நடத்தினால் என்ன பதிலடி தாக்குதல் நடத்தப்படும், அதற்கு முன்னேற்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பாக இந்த எல்லையோரங்களில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரங்களில் உள்ள அந்த 3000 கிலோமீட்டர் அந்த சர்வதேச எல்லைக்கோடு, எல்லை கட்டுப்பாடு கோடு மாநிலங்களில் உள்ள மக்கள் எவ்வாறு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு அங்கு இருக்க வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதல் நடவடிக்கைகள் எங்கெங்கு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கும் இடங்களில் அந்த கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அந்த எல்லையோரத்தில் உள்ள மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், இது தவிர டெல்லி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர், லடாக்கின் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோரிடமும் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு அறிவுறுத்தலையும் ராணுவத்தின் நடவடிக்கைகள் பற்றிய அந்த தகவல்களையும் அவர் பரிமாறி இருக்கிறார். கிப்டி.